ஸோ காம்பனன்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஓகே, வாட் ஆர் த 5 காம்பனன்ட்ஸ் இங்கே அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்துடலாம். அப்படியே அந்த கடைசியில் 2 பார்த்துட்டு ஒரு தடவை கியூமுலேட்டிவ் ரிவிஷன் பண்ணிடலாம். சரியா? காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் என்னென்ன இருக்குது? நம்பர் 1 கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட். நம்பர் 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் அப்படின்னா ஊதுவத்தி ஞாபகம் வரணும். கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட். நம்பர் 2 அம்மா டோரை திறந்து பார்க்குறாங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ். நம்பர் 2 என்னதுன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ். என்ன சொல்லணும்? ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ நம்பர் 1 கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டை பக்காவாக செக் பண்ணிவிட்டு, நம்பர் 2 எங்கெங்கெல்லாம் வழுக்கி விழ வாய்ப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் அங்கே கண்ட்ரோலில் வைக்க முடியும். ஸோ நம்பர் 2 வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ். நம்பர் 3 அங்கே உள்ள என்னெல்லாம் நடக்குதோ எல்லா விஷயமும் முதல்ல நம்மளால் கேப்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால் அந்த இடத்துல கண்ட்ரோல் ஆக்டிவிட்டியை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ 4th வந்து கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். 5th வந்து மானிட்டரிங். புரியுதா? நல்லா இங்கே கவனிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டலாக காம்பனன்ட்ஸ் வந்து மொத்தம் 5. இன்டர்னல் கண்ட்ரோலோட காம்பனன்ட்ஸ் 5. நம்பர் 1 சுற்றி வர இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக, ரொம்ப எத்திக்கலாக, இன்டெகிரிட்டியோடு இருக்கணும். உள்ளே இருக்க எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், இல்லை டாப் டோன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் எல்லாருமே செம்ம இன்டெகிரிட்டியோடு இருக்கணும். ஸோ நம்பர் 1 கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட். கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் செட் ஆகிடுச்சுன்னா எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ். நம்பர் 3 இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க. தட் இஸ் ஆல் த சிக்னிஃபிகண்ட் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும், டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை உங்களால் உங்கள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னால கரெக்டாக கேப்சர் பண்ண முடியுதா? தேர் ஷுட் பி நோ ஒமிஷன் ஆஃப் எனி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் இன் த கம்பெனி. அது நீங்கள் பார்த்துக்கணும். தட் இஸ் நம்பர் 3. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஷுட் கேப்சர் ஆல் த transactions and events are very material and it has to go to the financial statement. அதனால 4th ஒன்று என்னென்னா, அப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க, இங்கே பள்ளம் இருக்குது, இங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்குதுன்னு பார்த்துட்டீங்க. அந்த இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் வந்து எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடக்குதுன்ற இன்ஃபர்மேஷன் உங்கள் கையில் இருக்குது. ஸோ now you have data ப்ளஸ் யூ ஹேவ் எங்கெங்கெல்லாம் வீக்னஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துலலாம் வழுக்குன்னு தெரியுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வழுக்காமல் இருக்கிறதுக்கு யூ ஹாவ் டு கம் அப் வித் சம் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோகால், ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம்க்கு வரணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி. அந்த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி நீங்கள் தான் டிசைனே பண்ண போகிறீங்க. டிசைன் பண்ணுறது எதுக்காகனா, இன்ஹெரண்ட்டாக எங்கெங்கெல்லாம் வழுக்கி விழ வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசமை கொண்டு போய் புஷ் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க. அண்ட் நம்பர் 5 கடைசியாக என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வச்ச அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இல்லை அதை வச்சதுக்கப்புறமா உங்கள் வழுக்கி விழுந்துகிட்டே இருக்காங்களான்னு பார்க்குறீங்க. அதுக்கு பேர் மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். புரியுதா? நம்பர் 1 கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட். 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று என்னென்னா, அந்த என்வாயன்மெண்ட் அவ்வளோ ஆனஸ்டாகவும் எத்திக்கலாகவும் பிஹேவ் பண்ணக்கூடிய மக்களால் சூழப்பட்டிருக்கணும். கல்ச்சர் ஆஃப் ஆனஸ்டி அண்ட் எத்திக்கல் பிஹேவியர். நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஸ்ட்ரென்த் இஸ் இன் த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் எலிமெண்ட்ஸ் கலெக்டிவ்லி ப்ரொவைட் அண்ட் அப்ராப்ரியேட் ஃபவுண்டேஷன். அதாவது ஒரு கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க? 3 கீவேர்ட்ஸ் இருக்குமா. வாட் ஆர் த 3 கீவேர்ட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, 1 இன்டெகிரிட்டி. அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க இன்டெகிரிட்டியோடு இருக்கணும், ஆனஸ்ட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து எத்திக்கல் பிஹேவியரோடு இருக்கணும். இது 3 இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி அந்த என்டையர் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுகிறாங்க பாருங்கள். த ஸ்ட்ரென்த். அப்போ அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களால் வந்து மற்ற எல்லா காம்பனன்ட்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து இஸ் டிபெண்ட் அப்பான் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். இங்கே பாருங்கள், இப்படி எழுதலாம். த ஸ்ட்ரென்த் ஆஃப் த இன்டர்னல் control environment collectively provide an appropriate foundation for the other components of internal control. என்ன சொல்லணும்? இங்க பாருங்க, the strength of control environment gives appropriate foundation for the strength of other components of internal control. Okay, அப்போ புரியுதா? நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் பாருங்கள். நம்பர் 1, you have to maintain a culture of honesty and ethical behavior. நம்பர் 2, அந்த strength of control environment என்ன இருக்கோ that gives appropriate foundation for the strength of other components of internal control. இது கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. வாட் இஸ் இன்க்ளூடட் இன் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்? கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டில் அப்படி என்ன தான்ப்பா இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டில் என்னப்பா இருக்கும்? பேசிக்காக டிசிடபிள்யூஜி யார், மேனேஜ்மெண்ட் யாருங்கிற ஒரு தெளிவு, அதுக்கப்புறம் டிசிடபிள்யூஜியும் சரி மேனேஜ்மெண்ட்டும் சரி என்ன மாதிரி ஆட்டிடியூட் அவேர்னஸ் ஆக்ஷன் பண்ணுறாங்கன்ற ஒரு சில விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டில் இருக்கிறது யாருன்னா, மேஜராக இருக்கிறது யாருன்னா, டாப்பில் இருக்கிறது யாருன்னா
TCWG மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அவங்க தான் என்டையர் எம்ப்ளாயிஸ் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அதனால ஜென்ரலாக இஃப் தே ஆஸ்க் யூ அ கொஸ்டின் அபவுட் வாட் இஸ் இன்க்ளூடட் இன் தி கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட், யுவர் ஆன்சர் ஷுட் பி first is TCWG plus management. Number 2, attitude, awareness, action of the TCWG and management. Number 3, control environment தான் they set the tone of the entire organization and control consciousness of people. அங்கே வேலை பார்க்குறவங்களோட கண்ட்ரோல் கான்ஷியஸ்னஸ் வந்து இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த MD CEO, இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த ப்ரொமோட்டர்ஸ், இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த TCWG. அப்படிங்கிறதுனால யூ செட் த டாப் டோன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் அப்படி சொல்கிறாங்க. இட் செட்ஸ் த டோன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஹூ செட்ஸ் த டோன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் கேட்டால் டாப் பீப்புள் தான். அந்த டாப் யாருன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டு TCWG தான். அதுக்கு அடுத்தது எலமெண்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. நம்பர் 1, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த டாப்பில் இருக்கிறவங்க அவங்க கீழே இருக்கிற அத்தனை பேருக்கும் நேர்மை, நாணயம், உண்மை, கட்டுப்பாடு இதை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். ரெண்டாவது எம்ஃபசைஸ் பண்ண வேண்டியது நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, திறமைசாலியாகவும் இருக்க வேணும்னு சொல்லணும். ஸோ நம்பர் 1 வந்து இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ். நம்பர் 2 வந்து கமிட்மெண்ட் டு காம்பிடென்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ப்ராப்பராக யூ ஹாவ் டு கம்யூனிகேட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காம்பிடென்ஸ். அந்த காம்பிடென்ஸ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களை மட்டும் நாங்கள் வந்து நேர்மை, நாணயமாக இருக்க சொல்லி உங்களை மட்டும் நாங்கள் காம்பிடெண்ட்டாக இருக்க சொல்லலை, நாங்களும் பாருங்கள் உங்களை மாதிரியே நல்லவங்களா, வல்லவங்களா, நாளும் தெரிஞ்சவங்களா, காம்பிடெண்ட்டாக தான் இருக்கோன்னு சொல்லி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி காமிக்கணும். பார்ட்டிசிபேஷன் ஆஃப் TCWG. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோமே, நீங்கள் வேணால் பாருங்கள், நாங்கள் ப்ரூஃபாக உங்களுக்கு என்ன கொடுக்குறோம், எங்களோட ஃபிலாசபி, எங்களோட ஆப்ரேட்டிங் ஸ்டைலை நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதையும் காமிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸ் என்ன சொல்லணும். நம்பர் 1, ஆஸ்கிங் ஃபார் அவங்களோட இன்டெகிரிட்டி, ஆனஸ்டி, இதெல்லாம் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு வாங்குகிறோம். யார்கிட்ட, உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட. அப்போ யூ ஆர் கம்யூனிகேட்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்னென்ன பண்ணுறீங்க, யூ ஆர் கம்யூனிகேட்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ் ஃப்ரம் யுவர் எம்ப்ளாயீஸ். நம்பர் 2, யூ ஆர் ஆஸ்கிங் அபவுட் காம்பிடன்ஸ். நீங்கள் நல்லவங்களா இருந்தால் பார்த்தது காம்பிடெண்ட்டாக வருங்க. 3வது, நாங்கள் எப்படி இருக்கோன்னு பாருங்கள், உங்களோட கமிட்மெண்ட்டை காமிங்க. அப்போ பார்ட்டிசிபேஷன் பை TCWG. அப்புறம் ஃபைனலாக அதோட ப்ரூஃபாக நீங்கள் என்ன சொல்லுங்கள், எங்களோட மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபியும் ஆப்ரேட்டிங் ஸ்டைலையும் பாருங்கன்னு சொல்கிறீங்க. லாஸ்ட் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் 3 என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹியூமன் ரிசோர்ஸ், பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்டை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட் எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் 1 2 3 4 என்ன சொல்லணும், உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன், டாப் மேனேஜ்மெண்ட்டு எம்ப்ளாயீஸ் கிட்ட என்ன எதிர்பார்க்குது, இன்டெகிரிட்டியும் ஆனஸ்டியும் தான் எதிர்பார்க்குது, எத்திக்ஸு ஆனஸ்டிலாம் எதிர்பார்க்குது. ஸோ வேறு என்ன எதிர்பார்க்குது, காம்பிடென்ஸை எதிர்பார்க்குது. ஸோ நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது நீங்கள் காம்பிடெண்ட்டாக இருக்கணும், இன்டெகிரிட்டியோடு இருக்கணும், ஆனஸ்ட்டாக இருக்கணும், அதெல்லாம் ஓகே, நாங்களும் அப்படி தான் இருப்போம்னு சொல்லி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி காமிங்க. பார்ட்டிசிபேட் பை TCWG. அதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி காமிங்க தட் யூ ஆர் ஆல்சோ வெரி 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 சீரியஸ் அபவுட் இட். அதை எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், உங்களோட ஆப்ரேட்டிங் ஸ்டைல்லையும் உங்களோட ஃபிலாசபியையும் நீங்கள் அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் போது யூ வில் ஷோ ஹவு டெடிகேட்டட் யூ ஆர் அப்படின்றத காமிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த 4 விஷயமும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 3 விஷயம் இருக்குது. என்னென்னது, 5 6 7 இவங்க எல்லாருக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ப்ராப்பராக செய்யுங்க. அப்போ தான் திறமைசாலிகளுக்கு நீங்கள் எப்படி ப்ரொமோஷன் கொடுக்குறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த மொத்தத்தையும் யார் தலைமையில் பாரமாக எடுத்து நடத்த போகிறாங்க அப்படின்னா, யார் நடத்தணுமோ அவங்களுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை சொல்லி கொடுத்துருங்க. அப்போ யூ ஹாவ் டு அசைன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் ரோல், அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ண ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்போ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பாலிசிஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க இங்கே இந்த இடத்துல பாருங்க, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். 2 OS இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 OS இருக்குது. ஒன்று ஆப்ரேட்டிங் ஸ்டைலு, இன்னொன்று ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். கடைசியில் இருக்குது ஹியூமன் ரிசோர்ஸஸும் ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசியும். இந்த இடத்துல ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆர் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எழுதலாம். இப்போ நான் உங்களுக்கு 7 எழுதி காமிக்கிறேன். ஓகேவா? ஒரு தடவை பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 எழுதிட்டுமா? HR. இங்கே என்ன பண்ணுறாங்க, HR. இங்கே அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? HR அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த இடத்துல என்னது, கம்யூனிகேஷன் ஆஃப் இன்டெகிரிட்டி, ethics and honesty from the people who work for you. Number 2, you're asking them to be competent.
Okay, communicating how important competence is. மூணாவது, you really have to show your participation. TCWG எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு காமிக்கணும். அதை எந்த ஸ்டைல் காமிப்பீங்க அப்படின்னா உங்களோட ஆப்ரேட்டிங் ஸ்டைல்லையோ உங்களோட ஃபிலாசபியையும் வச்சு காமிப்பீங்க. ஃபிலாசபி. ஸோ 2 OS இருக்குன்னு சொன்னால் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 7 elements of control environment. Okay, so control environment revise பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது பார்க்கலாம். next one, existence of a satisfactory control environment இருந்தால் அப்சல்யூட்டாக ஃப்ராடே நடக்காதா? அப்பெல்லாம் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா, கண்டிப்பாக நடக்கும். அதுவும் சில நேரங்களில் அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து டெஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதையே மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா, ஐயோ இன்டர்னல் கண்ட்ரோல் சரியில்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. 70 CCTV தான் இருக்குது, 100 இருந்தால் தான் பெட்டர்னா மக்கள் என்ன சொல்லணும்? ஆக்சுவலாக 70 CCTV நல்லா தான் வேலை பார்க்குது. ஆடிட்டர் கூட என்ன சொல்லணும்? 70 CCTV நல்லா தான் வேலை பார்க்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வாங்கினா சரியாயிடும்னு சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயோ சரியில்லை, எதுவுமே சரியில்லை, எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன ஆகிடும்னா, அந்த டெஃபிஷியன்சின்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த டெஃபிஷியன்சி ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோல் வில் பி ரிஃப்ளெக்டட் அஸ் வாட் அப்படின்னு கேட்டால் இன்எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிடுவாங்க. கண்ட்ரோலே இல்லை, எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கண்ட்ரோலே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ எஃபெக்டிவ் கண்ட்ரோல் இல்லாததுக்கு காரணம் டெஃபிஷியன்சியான்னு கேட்டால் இல்லைப்பா, டெஃபிஷியன்சி இருக்குன்றது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அது எஃபெக்டிவ்னஸ்னால் என்ன? வாட் இஸ் எஃபெக்டிவ்? 70 கேமரா இருக்குது, இந்த 70 கேமரா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்தா அதுக்கு பேர் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கண்ட்ரோல் மெக்கானிசம். ஆனால் இருக்கிறதே 70 கேமரா, ஏன் 30 கேமரா நீங்கள் வைக்கலன்னு கேள்வி கேட்குறீங்க. நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆமாம் நான் வைக்கணும்னு வேணால் சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்வீங்க? இட் இஸ் டெஃபிஷியன்ட்டு, 30 கேமரா எங்கெங்கெல்லாம் வைக்கலையோ அங்கே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. திஸ் டசன்ட் மீன் கண்ட்ரோல் இஸ் இன்எஃபெக்டிவ். நீங்கள் அந்த 70 கேமரா எங்கெங்கே வச்சுருக்கீங்களோ அங்கெல்லாம் அந்த கண்ட்ரோல் என்னவாக தான் இருக்குது? எஃபெக்டிவாக தான் இருக்குது. நீங்கள் வைக்காத இடத்துல லேக்கிங்காக இருக்குது. அப்போ என்ன சொல்லணும்னா, இருக்கக்கூடிய கண்ட்ரோல் மெக்கானிசம் சூப்பராக இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் அடிக்குவேட்டாக வைக்கணும். ஏன்னா இங்கே ஒரு சில குறைபாடுகள் இருக்குது, ஏன்னா வந்து இங்கே ஒரு சில டெஃபிஷியன்சிஸும் இன்அடிக்குவசிஸும் இருக்குதுன்னு சொல்கிறது வேறு. அதனால தான் எப்போவுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுல எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டெஃபிஷியன்சிஸ் இருந்துச்சுன்னா அந்த மக்கள் ஈஸியாக மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க. ஓ இன்டர்னல் கண்ட்ரோல் எஃபெக்டிவாக இல்லைன்னு நினச்சிப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் பி வெரி கிளியர். இன்எஃபெக்டிவாக இருக்குன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? 70 CCTV கேமரா வைக்கிறேன், 70மே நான் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, இல்லை அப்பப்போ யாராவது ஆஃப் ஆனாக பண்ணிடுறாங்கன்னா அப்போ தான் நீங்கள் அது வந்து எஃபெக்டிவாக இல்லைன்னு சொல்லணும். ஆனால் 70 10 எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லும்போது அந்த டெஃபிஷியன்சியை தயவு செஞ்சு எதோட கொண்டு வந்து ஈக்குவேட் பண்ணக்கூடாது, நம்ம எஃபெக்டிவ்னஸோட ஈக்குவேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இங்கே நீங்கள் வந்து யூ டோன்ட் ஹாவ் டு ரிமெம்பர், இது விட்டுருங்க. அடுத்தது என்டிட்டியோட ரேப்பை பற்றி பேசுகிறாங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை பற்றி பேசுகிறாங்க. இதில் நம்ம 2 விஷயத்தை நம்ம படித்தோம். என்னென்னா, ஒன்று வந்து அசஸ்மெண்ட் இஸ் த பேசிஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். எந்த அசஸ்மெண்ட்டு? ரிஸ்க் அசஸ்மெண்ட். ரிஸ்க் அசஸ்மெண்ட் எதுக்கு பேசிஸு? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அப்போ ஒரு அப்ராப்ரியேட்டான, அதாவது தகுந்தாப்பில் ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதன் மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்னா, உங்களால் அந்த கம்பெனிக்குள்ளே எங்கெங்கெல்லாம் வழுக்கிட்டு விழ முடியும், எந்தெந்த இடத்துல வழுக்கிட்டு விழறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்ராப்ரியேட் ரேப் கேன் கிவ் யூ த சான்ஸ் டு ஐடென்டிஃபை ஆர் அசஸ் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இங்கே risk assessment will help you to do the risk management. Okay mama, do you have any doubt? Risk assessment process forms the basis for risk management in the entity. இங்கே appropriate risk assessment process நீங்க கையில் எடுத்துட்டீங்கன்னா you can easily assess the risk of material misstatement in the financial statement taken as a whole. ஓகேவா? இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்? ஓகே, ஒரு ஆடிட்டர் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும்? த ஆடிட்டர் ஷால் அப்டெயின் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வெதர் த என்டிட்டி ஹேஸ் அ ப்ராசஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் நாட். என்னென்ன ப்ராசஸ்? 4 விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. நாலு விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்பர் 1 என்னது? ஐடென்டிஃபை. நம்பர் 2 என்னது? எஸ்டிமேட். நம்பர் 3 என்னது? நம்பர் 4 என்னது? இந்த 4த்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க? the auditor should obtain an understanding whether the entity has a process for these 4 things. Number 1, identifying the business risk. Identifying the business risk. Business risk நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா you have to estimate the significance of the risk.
அந்த ரிஸ்க் எவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு எஸ்டிமேட். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு அசஸ் அந்த ரிஸ்க், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரிஸ்க் என்னன்னு பார்த்துறீங்களா, இந்த ரிஸ்க் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும். லைக்லிஹுட் ஆஃப் த ரிஸ்க் பிகமிங் அ ரியாலிட்டி, அதை நீங்கள் பார்க்கணும். லைக்லிஹுட்டை பார்த்துட்டிங்கன்னா தென் யூ ஹாவ் டு டிசைட் த ஆக்ஷன்ஸ் டு அட்ரஸ். என்ன பண்ணணும், ஆக்ஷன்ஸ் டு அட்ரஸ், அதுக்கு பேர் என்னது, A to A, actions to address in the risk. புரியுதாமா? This comes under entities risk assessment process. ரிவைஸ் பண்ணிக்கோங்க. Identify, estimate, assess and decide. இந்த பக்கம் you are identifying the business risk, estimating the significance of risk, அதுக்கப்புறம் assess the likelihood of risk becoming a reality, and 4 you have to decide what is your action in order to address those risks அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டன். கேன் வி கோ ஃபார் த ஐஎஸ்? ஐஎஸ்க்கு போயிடலாமா? ஐஎஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஸோ மெனி திங்ஸ் ஓவர் தேர். எதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் தட் ஆர் சிக்னிஃபிகண்ட். என்னென்ன பண்ணணும் ஐஎஸில், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் தட் ஆர் சிக்னிஃபிகண்ட். இது பாயிண்ட் நம்பர் 1ஓட அண்டர்ஸ்டாண்டிங். நம்பர் 2 நீங்கள் என்ன பண்ண போனீங்கன்னா, you have to understand the procedures by which these significant classes of transactions, you have to understand the proceduring. First நீங்கள் என்ன பண்ணுறீங்க, you have to understand the classes of transactions, significant classes of transaction. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. நம்பர் 2 you are understanding the procedure that is used to, நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க இல்லையா அந்த COT, சிக்னிஃபிகண்ட்டான COT. இந்த சிக்னிஃபிகண்ட்டான COT நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தட் இஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெக்கார்டிங்கை இனிஷியேட் பண்ணுறீங்க. இனிஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறது நீங்கள் எப்படி நடத்துறீங்கன்னு பார்க்கணும். இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும். இந்த 2 அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிடுச்சுன்னா, 3வது இம்பார்ட்டண்ட் டிரான்சாக்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்னன்றதை பற்றி ஒரு ஆடிட்டருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது ரிலேட்டடாக என்னென்னலாம் சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன் ஆர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் என்ன, இதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ தட் இனிஷியேஷன், ரெக்கார்டிங், ப்ராசஸிங், அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷனு, ரிப்போர்ட்டிங், எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே இட் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட். ஓகேவா? வேறு என்ன இருக்குது? மற்றது 3மே நார்மல் தானே. இந்த இடத்துல ஐஎஸ் வந்து என்ன பண்ணுது, ஹவு எல்லா ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸையும் எப்படி ஒரு ஐஎஸ் வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு ஐஎஸ் கேப்சர்ஸ் த சிக்னிஃபிகண்ட் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், எப்படி அது கரெக்டாக வந்து கப்புன்னு பிடிக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் நம்பர் 5 என்ன சொல்கிறாங்க, இட் சேஸ் தட் இட் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த எஃப்ஆர் ப்ராசஸ். அங்கே ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டோட ப்ராசஸ் that is used by the entity to prepare the financial statements. And கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஜேர்னல் என்ட்ரிஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது அங்கே என்னென்னலாம் கண்ட்ரோல் சரௌண்டிங்காக இருக்குது, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த கண்ட்ரோல்ஸ் தட் இஸ் இன் பிளேஸ். ஓகே, when it comes to journal entry recording, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த 6 அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு 2 வந்து டிரான்சாக்ஷன்ஸை பற்றி பேசுகிறாங்க, 3வது அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை பற்றி பேசுகிறாங்க. So 1 and 2 talks about classes of transaction and the significance of classes of transaction எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. 3வது அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஸோ தட் ரெக்கார்டிங், ப்ராசஸிங், ரிப்போர்ட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். 4வது எப்படி இந்த ஐஏஎஸ் அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து எல்லா இம்பார்ட்டண்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட்டான கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் எப்படி டம்முன்னு பிடிக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அது எப்படி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஆஸ் அ ப்ராசஸாக பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி வாட் ஆர் த கண்ட்ரோல்ஸ் இன் பிளேஸ் when comes to journal entry ரெக்கார்ட் பண்ணும்போது என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இன் பிளேஸ்ன்னு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், யூ வில் பி ஏபிள் டு டிசைட் இந்த இடத்துல இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இங்கெங்கே வழுக்குதுன்னு தெரியுது, அப்புறம் எவ்வளோ வழுக்குது, என்ன ஏது, எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ ரிஸ்கையும் நீங்கள் அசஸ் பண்ணிட்டீங்க, ரிஸ்கி ஏரியாவையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கையில் இருக்குது. இனிமேல் என்ன, அங்கங்கே சிசிடிவி கேமராவை பொருத்திட்டு எங்கெங்கெல்லாம் வழுக்கும் நீங்கள் நினச்சிங்களோ அங்கெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் தேய்ச்சி விட வேண்டியதான். அந்த ப்ளீச்சிங் பவுடர் தேய்ச்சி விடுற வேலை தான் என்னன்னு கேட்டால் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். புரியுதா? கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸுங்கிறதே வழுக்கிற இடத்துல போட்டு வாஷ் பண்ணி விடுறது தான். வாஷ் பண்ணி விட்டால் ஒரு ரெடியாக போகலைன்னா அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு லேயர் கோட்டிங் போடணும், இல்லை அந்த இடத்துல நடக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு செப்பல் கொடுக்கணும்.
such that அந்த இடத்துல யாரும் வழுக்கி விடக்கூடாது. புரியுதா? அவ்வளோதான் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸுங்கிறது என்னன்னா, control activity is an activity that is designed by the entity which when properly performed over there the inherent risk will not materialize. உள்ள இருக்கக்கூடிய inherent risk அங்கே நடக்காது. ஏன்னா நீங்கள் கண்ட்ரோல் மெக்கானிசம் உள்ளே போட்டுட்டதுனால all the inherent risk எல்லாமே அது என்ன ஆகிடும், அங்கே நடக்காமல், அங்கே தவறுகள் எதுவும் நடக்காமல், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ராட் எதுவும் நடக்காமல், மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ் எதுவும் நடக்காமல் நம்ம எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், சேஃப்கார்டு பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஹவு ஐஎஸ் கேப்சர்ஸா ரெக்கார்டிங்கான்னு கேட்குறீங்களா? ஆமாம், ரெக்கார்டிங் கிடையாது, ஐடென்டிஃபிகேஷன் தான் கேப்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு எப்படி தெரியும், அதுதான் கேப்சரிங். ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், நமக்கு எப்படி தெரியும் எத்தனை பர்ச்சேஸ் நடக்குதுன்னு, எத்தனை சேல்ஸ் நடக்குது நமக்கு எப்படி தெரியும்? அப்போ எந்த ஒரு பர்ச்சேஸ் நடந்தாலும் அது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு இன்ஃபர்மேஷன் அக்கௌண்டண்ட்டுக்கு பாஸ் பண்ணுறது யார்? ஒரு பர்ச்சேஸ் நடக்குதுன்னா அதை ஒமிட் பண்ணாமல் அதை கரெக்டாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே கொண்டு வரணும்னு அந்த எஃபர்ட்டை போட்டு அக்கௌண்டன்ட் கிட்ட இந்த மாதிரி 10 பர்ச்சேஸ் நடந்திருக்கு இன்னைக்குன்னு சொல்லி கொண்டு வந்து அதை ரெக்கார்ட் பண்ண சொல்லி கையில் கொடுக்கறது யார்? அந்த பொறுப்பை எடுத்துக்கிறது யார்? அந்த பொறுப்பு நீங்கள் கரெக்டாக பண்ணாதான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஸ் அ ஹோல் வில் பி ஏபிள் டு கேப்சர் ஆல் த டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்ஸ் தட் ஆர் சப்போஸ் டு பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அப்போ நம்ம ரெக்கார்டிங்கிறது செகண்டரி தான், நம்ம ரெக்கார்ட் பண்ணணுங்கிறது செகண்டரி. ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு எப்போ தெரியும், யாரோ ஒருத்தர் அதை மறைக்காமல் இருக்கும்போது தான். அப்போ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஷுட் பி டிசைன்ட் இன் சச் அ ஃபேஷன் தட் ஈவன் இஃப் somebody is trying to omit it, somebody is trying to suppress it, even then you should be able to find it out. அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருந்ததுன்னா அதை all the significant classes of transactions and events will be brought to the books of accounts which is captured by the information system னு சொல்கிறாங்க ஜெயஸ்ரீ. சரியா? ஓகே, இப்போ கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸை பற்றி நம்ம பார்க்குறோம். கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வாட் இஸ் அ கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி? கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது, ஸோ இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் கூட வேண்டாம், வில் கீப் இட் வெரி சிம்பிள். ஓகேவா? கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னு கேட்குறாங்க. கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது மோஸ்ட்லி ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்ட் பேலன்சஸ், எங்கெங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்ற டிஸ்க்ளோஷரு, இது எல்லா இடத்துலையுமே நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏன் இதை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, தெர் ஆர் சர்டன் அசர்ஷன்ஸ் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், யாரும் இன்வென்ட்ரியை திருடிட்டு போகக்கூடாது, அது பத்திரமா அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டை போடுங்க. அப்படியே செக்யூரிட்டி கார்டை மீறி அவங்க யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அங்கே ஒரு சிசிடிவி கேமரா வைங்க நம்ம சொல்கிறோம்ல. இதுதான் பேசிக்காக கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிங்கிறது. அப்போ the control activity are the mechanisms that is being designed, implemented by the entity in order to make sure that financial reporting fraud cannot happen and misappropriation of asset cannot happen, because you have put proper controls in place such that nobody will be able to override it, or nobody should be able to commit a fraudulent transaction or commit the theft of assets. அது பண்ணக்கூடாது. அதை தடுக்கிறதுக்காக நீங்கள் அங்கே போட்டிருக்கிறது தான் கண்ட்ரோல் மெக்கானிசம் ஆர் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறது. புரியுதா? அப்போ கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது பேசிக்காக என்ன? கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிங்கிறது என்னன்னா, இங்கே 70 கேமரா வையு, அந்த இடத்துல 2 வாட்ச்மேனை போடு, இந்த பக்கம் 2 லேடி செக்யூரிட்டி கார்டை போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுதான். அப்போ the policies and procedures that helps the management to properly execute everything that it has planned. அவங்க கம்பெனியில் அவங்க என்னென்னலாம் பிஸ்னஸை ப்ராப்பராக ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுல திருட்டும் பொய்யும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் அங்கே மேனேஜ்மெண்ட் டைரக்ஷன்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் ப்ராப்பராக நிறைவேற்றுறதுக்கான பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை நம்ம வந்து கொண்டு வந்து கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் த பேசிக் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தட் ஹெல்ப்ஸ் டு என்ஷூர் த மேனேஜ்மெண்ட் தட் ஓகே நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் நடக்குது அப்படின்னு நமக்கு ஒரு திருப்தி வரணும்னா அது நடக்கிறதுக்கு நம்ம சில கண்ட்ரோல் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அந்த இடத்துல வி ஹவ் டு புட் இட் இன் பிளேஸ். இன்னொன்று கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸுங்கிறது வந்து ஐடி ரிலேட்டடாகவும் இருக்கலாம், மேனுவலாகவும் இருக்கலாம். முன்னாடிலாம் வந்து சைன் போடுறதுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு நோட் புக் இருக்கும், சைனை போட்டு டேட்டு டைம் எல்லாம் எழுதிட்டு உள்ளே போவாங்க அட்டண்டன்ஸ்க்கு. இப்போ அப்படி இல்லை, நேராக வந்து பஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒருத்தர் எத்தனை மணிக்கு வந்தாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அவர் அன்றைக்கி வந்தாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தான் கேப்சரிங் தி இன்ஃபர்மேஷன். அந்த கேப்சரிங் தி இன்ஃபர்மேஷன் வச்சு அவனுக்கு அன்றைக்கி சேலரி போடணுமா இல்லையான்னு எனக்கு தெரியும். அந்த கேப்சரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி நோட் புக் வழியாக நடந்துச்சு. உள்ளே வந்து டைம் எழுதுவாங்க, 9:10 வந்து சைன் போட்டு போவாங்க. ஆனால் இப்போல்லாம் பயோமெட்ரிக் சிஸ்டம்லாம் நடக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை கேப்சர் பண்ணுறது நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வச்சு பண்ணலாம், மேனுவலாகவும் பண்ணலாம்.
அண்ட் இன்னொன்று வந்து இந்த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லோ லெவல் ஆஃப் எம்ப்ளாயீஸில் ஆரம்பித்து ரொம்ப லோ லெவல் ஆஃப் கம்பெனியில் ஆரம்பித்து ஹை லெவல் வரைக்கும் எல்லா லெவல்ஸ்லையுமே கண்ட்ரோல்ஸ் இருக்க தான் செய்யுது. சின்ன சின்ன லெவலில் சின்ன சின்ன கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் இருக்கும். பெரிய பெரிய லெவலில் பெரிய பெரிய திருட்டு நடந்துடக்கூடாதுன்றதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருப்போம், அவ்வளோதான். ஸோ வேரியஸ் ஆர்கனைசேஷனல் ஃபங்க்ஷனல் லெவல்ஸில் த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் புட் இன் பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். ஓகே, கண்ட்ரோல் இதெல்லாம் கூட வேண்டாம், இதெல்லாம் விட்டுருங்க. கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் எங்கெங்கே இருக்குது? ஆர்கனைசேஷனல் ஃபங்க்ஷனல் லெவல்ஸில் இருக்குது. வேரியஸ் ஆர்கனைசேஷனல் லெவல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் லெவல்ஸில் இருக்குது. ஓகேவா? இதில் கீவேர்ட் வந்து பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தான். வேறு என்ன? கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஓகே இது ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இட் இன்க்ளூட்ஸ் அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா? இந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். நம்பர் 1, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிறைய செக் பண்ணலாம். அதாவது உள்ளே வந்து போயிட்டு யூ கேன் ரிவ்யூ த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வித் பட்ஜெட் எல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு பார்க்கலாம். அந்த இடத்துல போயிட்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அக்யூரேட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ப்ரோக்ராம் சேஞ்ச் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர்லேருந்து விண்டருக்கு மாறுறோன்னா அப்போ புதுசாக நம்மளோட என்டையர் ப்ராடக்ட் லைனை கொண்டு போய் மாற்றணுன்றது அந்த மாதிரி. அப்புறம் வந்து ப்ரோக்ராம் சேஞ்ச் கண்ட்ரோல் இன்னொன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அக்கௌண்டன்ட்டு, நான் ஃபுல்லாக அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. சும்மா வந்து என்கிட்ட பாஸ்வேர்டு என்னன்னு கேட்குறாங்க, நான் கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, அவங்க என்கிட்ட அந்த பாஸ்வேர்டை பார்த்துக்கிட்டு அவங்க அடுத்த வாட்டி வந்து அந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது கரெக்டானு கேட்டால் அது கரெக்டு கிடையாது. அப்போ அந்த ப்ரோக்ராமை அதாவது அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை நான் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணணும். ப்ரொடக்ஷன்லேருந்து ஒருத்தருக்கு அக்கௌண்ட்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் அங்கே மாற்றி விட்டுருவார், பர்ச்சேஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் அங்கே மாற்றி விட்டுருவார். அதனால் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவங்க மட்டும் தான் வச்சுருக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. செக்யூரிட்டி ஆனாலாம் அப்பாயிண்ட் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து இந்த ஃபிசிக்கல் இதுன்னு சொல்கிறது. ஓகேவா? ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் லைக் கண்ட்ரோல்ஸ் ஓவர் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி ஆஃப் அசெட்ஸ். லாக்கர் போட்டு பூட்டி வைக்கிறது, அதுக்கப்புறம் பெரிய கேட்டு போட்டு இழுத்து போட்டு அங்கே செக்யூரிட்டி கார்டு வைக்கிறது. அப்படி இல்லைனா யாரும் திருட்டிடக்கூடாதுன்றதுனால அந்த எலக்ட்ரிக் கனெக்ஷன்லாம் கொடுத்து அந்த ஒயர்லாம் போட்டு அந்த என்டையர் ப்ராப்பர்ட்டியை சுற்றி ஒரு வேலி மாதிரி போடுறது. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கப்புறம் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ். யார் கோல்டை கொண்டு போய் பத்திரமா உள்ளே வச்சு பூட்டுறாங்களோ அவங்க தனியாக ஆளாக இருக்கணும். கோல்டு எவ்வளோ உள்ளே வைக்கிறாங்கன்னு கணக்கு எழுதுனால அவன் தனியாக இருக்கணும். ஸோ செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் பிட்வீன் த கஸ்டடி ஆஃப் த அசெட்ஸ் அண்ட் த அக்கௌண்டன்ட் ஆஃப் த அசெட்டை தனியாக பிரிக்கணும். அந்த மாதிரி அசைனிங் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தனியாக. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸை நீங்கள் உள்ளே வச்சாதான் அங்கே தவறு நடக்காமல் தடுக்க முடியும். அதே மாதிரி ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் மெயின்டைனிங் த கஸ்டடி ஆஃப் அசெட்டை 2 பேருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும். இது அதே பாயிண்டில் தான் வரும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்னால் இந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர், இது ஒரு கீவேர்டு. அப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுருந்தீங்கனாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் டேரெக்டாக மானிட்டரிங்னா என்ன? இவ்வளோ கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸை நான் இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நான் செக் பண்ணணும்ல. அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நான் செக் பண்ணுறல, அதுக்கு பேர் வந்து மானிட்டரிங்னு சொல்கிறது. இந்த மானிட்டர் பண்ணுறத வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ நான் பண்ணலாம். இல்லையா அதையே ஒரு ரொட்டீனாக கூட நான் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டெய்லி ஒரு தடவை சிசிடிவி வச்சுருந்தாலும் நான் டெய்லி என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணி நைட் அவன் போகிறதுக்கு முன்னாடி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு தடவை ஒரு ரிப்போர்ட் எழுதி வச்சுட்டு போகணுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து ரொட்டீனாகவே அந்த சிசிடிவி ஒரு 10 சிசிடிவி இருக்குன்னா அந்த எவ்ரி 20 சிசிடிவிக்கு அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆளை உட்கார வைக்கிறேன், ஒரு பர்சனை உட்கார வைக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் டே இந்த 20 சிசிடிவியும் கண்காணிச்சிட்டு அன்னைக்கு ஏதாவது ரொம்ப அன்நேச்சுரலாவோ இல்லை ரொம்ப இன்சிடென்டலாவோ இல்லாமல் ரொம்ப ஹாப்பனிங்காக ஏதாவது நடந்துச்சுன்னா அவர் அதில் ரெக்கார்ட் பண்ணி வைப்பார். ஸோ அன்னன்னைக்கே அவர் மானிட்டர் பண்ணி அதை எழுதி வச்சுடுவார். அப்படியும் பண்ணலாம். சில நேரங்களில் அந்த மானிட்டரை நம்ம டெய்லி ஒர்க்காக அதை செய்யாமல் வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ ஸ்பெஷலாக ஒரு ஆளை வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த எக்ஸ்பர்ட்டை வச்சு நம்ம ஒரு தடவை மானிட்டர் பண்ணுவோம் அந்த இன்டர்னல் கண்ட்ரோலை. அப்படியும் பண்ணலாம். இல்லை 2 மெத்தடையும் சேர்த்து கூட பண்ணலாம். ஸோ ஆன்கோயிங் ஆக்டிவிட்டீஸ்லேயே விச் இஸ் பில்ட் இன்ட்டு நார்மல் ஆக்டிவிட்டி. சாதாரணமாக அந்த சிசிடிவி பெரிய போர்டில் வச்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கே ஒரு ஆள் உட்காந்துருப்பார்ல, அவரோட வேலையே என்னென்னா அன்னைக்கு ஏதாவது வந்து வித்தியாசமாக நடந்துச்சுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போகணும். ஸோ அன்றைக்கி சிசிடிவி வச்சு அந்த ஃபுல் டே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மட்டும் அவர் பார்க்கல, அதில் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்து அதை ரிப்போர்ட் எழுதி வைக்கிறார். ஸோ அன்னைக்கு அவர் அதை மானிட்டர் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மானிட்டர் பண்ணுறது ரெக்கரிங் நேச்சரில் டெய்லியுமே ரொட்டீன் ஒர்க்லேயே அது வந்து என்ன ஆகிடும், பொதிஞ்சிரும், அதுக்குள்ளேயே பொதிஞ்சிரும். நான் என்னோட நார்மல் வேலையை செய்யும் போதே மானிட்டரிங்கையும் சேர்த்து பார்த்துட்றேன் அந்த மாதிரி. ஆனால் சில நேரங்களில் எல்லாருடைய வேலைகள்லையும் அந்த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது தினசரி வேலையில்.
அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்ட்ரோல் மெக்கானிசம்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு அதுக்குன்னே தனியாக ஒரு எவல்யூஷன் நடத்துவாங்க, இவால்யூவேஷன் நடத்துவாங்க. அந்த எவாலுவேஷன் தனியாக செப்பரேட்டாக நீங்கள் நடத்தும் போது தட் இஸ் கால்ட் அ செப்பரேட் எவாலுவேஷன், நாட் அன் ஆன்கோயிங் ஆக்டிவிட்டி. ஆன்கோயிங் டெய்லி என்னோட வேலையை செய்யும் போதே நான் மானிட்டரிங் அஸ் அ பார்ட் ஆஃப் இட் நான் பார்த்துட்டுன்னு சொல்கிறது வேறு, செப்பரேட் எவாலுவேஷனை பண்ணுறது வேறு. சில நேரத்தில் ரெண்டுத்தையும் சேர்த்தும் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எதில் ஞாபகம் வச்சுக்கணும்னா எம்சிக்யூவில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாட் ஆர் த மெத்தட்ஸ் யூசிங் விச் யூ கேன் மானிட்டர் த இன்டர்னல் கண்ட்ரோல்? ஒன்று ஆன்கோயிங் ஆக்டிவிட்டிஸ் வச்சு பண்ணலாம், இல்லை செப்பரேட் எவாலுவேஷன் பண்ணலாம், இல்லை போத் பண்ணலாம். சப்போஸ் டிங்கிற ஆப்ஷனில் ஆல் ஆஃப் தி அபோவ் கொடுத்தாங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோவ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகேவா? டு யூ ஹேவ் எனி டவுட்? ஸோ மேஜர் அதாவது மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல்னால் என்ன அர்த்தம்னா, whether the internal control mechanisms that you have made, the entity has made, அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறது. அந்த செக்கிங்க்கு பேர் தான் அசஸ்மெண்ட்டுங்கிறாங்க. ஸோ வாட் யூ மீன் பை மானிட்டரிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்? மானிட்டரிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் த ப்ராசஸ் பை விச் யூ அசஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். என்ன சொல்கிறாங்க? தி மானிட்டரிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் த ப்ராசஸ் த்ரூ விச் யூ அசஸ் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல் நீங்கள் நினச்ச மாதிரி அங்கே வேலை செய்தா, நீங்கள் நினச்ச மாதிரியான எஃபெக்ட் அங்கே கொடுக்குதா, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அவுட்புட் அங்கே எதிர்பார்த்தீங்களோ, எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கண்ட்ரோல் அந்த இடத்துல இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நீங்கள் இன்டென்ஷனலாக என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த கண்ட்ரோல் அந்த இடத்துல நிலைப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல எப்படி ஒரு அவுட்புட் வேணும்னு எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரியான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடச்சா அப்போ உங்கள் இன்டர்னல் கண்ட்ரோல் எஃபெக்டிவ்னு அர்த்தம். இல்லை நீங்கள் நினச்ச அளவுக்கு அந்த இடத்துல கண்ட்ரோல் வரலைன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் இன்எஃபெக்டிவ்னு அர்த்தம். ஸோ எம்சிக்யூவில் கேட்பாங்க, டேஷ் இஸ் த ப்ராசஸ் த்ரூ விச் an auditor or anybody என்டிட்டியை கூட செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்குது ஆர் அசஸ் பண்ணிக்கிறாங்க whether the internal control is effective or not அப்படின்னு கேட்டால் monitoring of the internal control is the process by which the entity assesses the effectiveness of internal control சொல்கிறாங்க. அவ்வளோதாம்மா, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது மோஸ்ட்லி நம்ம ஆன்கோயிங் ஆக்டிவிட்டிலையும் நம்மளே செப்பரேட் எவாலுவேஷன்லையும் பண்ணிவிடுவோம். சில நேரங்களில் நம்மளே நம்ம குறைய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கிறவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க, என்னது இது நான் சரியில்லை, அது சரியில்லை, நான் கால் பண்ணேன் எனக்கு டெலிவரி சீக்கிரம் வரல, வாட் இஸ் அப்படிலாம் கத்துவாங்க. அப்படி ஏதாவது நமக்கு கம்ப்ளைண்ட் வரும் பொழுதும் அதையும் நாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு நம்மளே மெருகேற்றிக்கணும், நம்மளே அசஸ் பண்ணி எங்கே மிஸ்டேக்குன்னு பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. So with this we are finishing successfully all the 5 components of internal control. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா இதை பற்றி? Do you have any doubt? எனக்கு உங்கள் பேட்சில் ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்ன தெரியுமா? ஆக்சுவலாக காலையில் சி ஃபைனல் பேட்ச் இருக்குது. அந்த சி ஃபைனல் பேட்சை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் 5 பேர் தான், நான் அதில் குறைய சொல்ல மாட்டேன், 5 பேர் தான். சி ஃபைனல் பேட்ச் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச், 5 பேர் தான் எங்களுக்கு. ஆனால் அந்த 5 பேருமே நான் காலைல 5:30க்கு நான் வந்து உட்காந்தாலும் சரி, 5:40க்கு வந்து உட்காந்தாலும் சரி, 6 மணிக்கு கிளாஸ் எப்போ நான் டைம் சொல்லி போட்டாலும் நான் போய் உள்ளே லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 5 பேருமே அங்கே இருப்போம். ஒரு நாள் கூட நான் அந்த 5 பேரில் ஒருத்தர் கூட அப்படி வெளியில் போய் நான் பார்த்ததே இல்லை. நான் அப்போ நினச்சிருக்கேன், என்ன ஒரு கமிட்மெண்ட்டு, கிரிட்டு, டிட்டர்மினேஷன் நான் நினச்சிருக்கேன். பட் நம்ம இன்டர்மீடியட்டில் என்னால் அதை பார்க்க முடியல, அது ஏன்னு தெரில. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 22 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஆனால் இப்போ ஆக்டிவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 11 பேர் தான் இருக்கீங்க. ஏன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 to 17, 18 மெம்பர்ஸ் உள்ளே வரீங்க, அந்த டைமுக்கு வரீங்க. பட் அப்படியே கிராஜுவலாக அந்த எண்டிங் ஆஃப் த டைமுக்கு போகும்போதெல்லாம் அப்படியே கலைஞ்சிருந்தது. ஏன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் ஏன் இது உங்ககிட்ட சொல்கிறேன், ஆக்சுவலாக இதை நான் வந்து யார் விட்டுட்டு போனாங்களோ அவங்கக்கிட்ட பேச வேண்டிய கண்டென்ட்டு. பட் எப்போவுமே காய்ச்ச மரம் தான் கல்லடி போடுன்னு சொல்லுவாங்க. உட்கார உங்ககிட்ட தான் இதை பேச முடியுது, வாட் டு டூ. ஸோ நீங்கள் 11 பேர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஸோ டோட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் 22னா அதில் 50% தான் செம்மையாக வந்து டெடிக்கேட்டடாக இருக்கீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு சக்ஸஸ். எந்த 11 பேர் டே 1லேருந்து டே எண்டு வரைக்கும் ஒரு நிமிஷம் ஆஃப் த கிளாஸை மிஸ் பண்ணாமல் பயங்கர ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுடைய அவுட்புட் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நான் அதில் வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், சரியா? அதனால் you 11 guys are rocking, அது மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. மேம் நாங்கள்லாம் வந்துடுறோம் மேம், கரெக்டு தான், அதுதான் நானும் சொல்கிறேன். நீங்கள் 11 மெம்பர்ஸ் தான் கரெக்டாக வரீங்க. ஆனால் வேறு என்ன பண்ணுறதுனா விட்டுட்டு போனவங்களை பற்றி அவங்கக்கிட்ட போய் நான் பேசாமல் உங்ககிட்ட பேசுகிறேன். இது எங்கள் அம்மாவுமே சொல்லுவாங்க, காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும். யார் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்காங்களோ அவங்கள உட்கார வச்சு தான் நம்ம தப்பு பண்ணவங்களை பற்றி திட்டிகிட்டு இருப்போம்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். இன்டர் சும்மா எழுதி பார்க்கலாம்னு பிகாம் முடித்தவங்க வருவாங்க மேம். பட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இல்லை. கரெக்ட் தான் இருக்கலாம். பட் ஸ்டில்
கன்சிஸ்டன்சி இல்லைன்னா சஃபரிங் தான் டெஃபினட்டாக. என்னன்னா நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஜென்ரலாகவே ஒரு சேயிங் இருக்குது, நீங்கள் வந்து இன்டெலிஜென்ட்டாக இல்லையாங்கிறது செகண்டரி, உங்கள் ப்ரிப்பரேஷன் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு சூப்பர் அவுட்புட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து மற்றவங்கள விட இன்டெலிஜென்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க்கை போட்டு கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரும் போது கண்டிப்பாக அவுட்புட் இருக்குன்றாங்க. கடவுள் வந்து நமக்கு கொடுக்குறது இன்டெலிஜென்ஸ்ன்றது கடவுள் நமக்கு கொடுக்குறது, அது நம்மளால் இது பண்ண முடியும். ஆனால் கன்சிஸ்டன்சின்றது நம்மக்கிட்ட தானே இருக்குது, அது நம்ம டெய்லி போடலாம்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐக்யூப்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் ப்ராசஸ், ஆனால் எல்லாராலையும் உழைப்பு போட முடியும்ல. ஸோ தட் இஸ் கிவன் டு யூ. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு கொம்பை ஆட்டுக்கு வாழை அளந்து தான் வச்சுருப்பாங்களோ சம்திங் சொல்லுவாங்க, ஆட்டுக்கு கொம்பு இருக்காது எப்போதுமே. ஏன்னா ஆட்டுக்கு கொம்பு இருக்கும், ஹார்ஸுக்கு கொம்பு இருக்காது பெருசாக. ஏன்னா ஆடு வந்து ஸ்லோவாக போகுமா, அதை தற்காத்து கொள்றதுக்காக கடவுள் வந்து கொம்பு கொடுத்துருப்பாராம். ஆனால் ஹார்ஸ் வந்து ஓடுற ஸ்பீடுக்கு கொம்பு கொடுத்தா வேணால் செத்து போயிடுவானா. அதனால் வந்து ஹார்ஸுக்கு கொம்பு இருக்காது, ஆட்டுக்கு தான் கொம்பு இருக்கும்பாங்க. அந்த மாதிரி கடவுள் வந்து இன்டெலிஜென்ஸை வச்சா கன்சிஸ்டன்சி எடுத்துருவார் போல், கன்சிஸ்டன்சியை வச்சா இன்டெலிஜென்ஸ் எடுத்துருவாரா என்னன்னு தெரியல எனக்கு. பட் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமே என்ன தெரியுமா, நம்ம இன்டெலிஜென்ஸை நம்மளால் இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது. நம்ம கண்ட்ரோலில் 100% நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது எப்படி டிடெக்ஷன் ரிஸ்க்கோ, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டோட 100% கண்ட்ரோலில் இருக்கிறது கன்சிஸ்டன்சி மட்டும்தான். நீங்கள் எல்லாருமே செம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, சூப்பர், கீப் அப் த ஒர்க். ஏன்னா அப்போ தான் எனக்கு இன்டர் ரிசல்ட் வரும்போது எனக்கு உங்களோட 10 பேரோட ரிசல்ட் தான் நான் பார்ப்பேன், 11 பேரோட ரிசல்ட்டை தான் நான் எதிர்பார்ப்பேனே. 22 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா 22 பேரோட ரிசல்ட் நான் எதிர்பார்ப்பேன். ஆனால் ஃபைனல் அப்படி இல்லை, 5 பேரோட ரிசல்ட்டு நான் எதிர்பார்ப்பேன். 5 பேர் வந்து என்னை விட பயங்கரமாக எனக்கு வந்து ஐடியாலாம் கொடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி இதை பண்ணலாம், நாளைக்கு அதை பண்ணலாம், நம்ம இதை செய்யலாம் மேடம், நம்ம இன்றைக்கி எம்சிக்யூ படிச்சிடலாம், நாளைக்கு இதை பண்ணிடலாம், என்னென்னவோ கொடுப்பாங்க. ஸோ பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் மாதிரி ஃபைனல் கிளாஸில் உட்காரும்போது அவங்க பூவாட்டம் இருப்பாங்க, நான் நாராட்டம் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் 11 பேருமே எனக்கு அந்த காலையில் இருக்கிற 5 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. ஸோ ஜஸ்ட் நோ தட். ஓகே, நான் வந்து உங்ககிட்ட புலம்புறேனே நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஓகேவா? ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் போய்ட்டு இன்றைக்கி படிங்க. காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இந்த 5 ஹெட்டிங்கும் பக்காவாக படித்து முடிச்சுருங்க. நாளைக்கு வந்து சாட்டர்டே, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் ரெஸ்ட் எடுங்க. நம்ம மண்டே ஈவினிங் இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். நடுவில் சாட்டர்டே சண்டே ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு எம்சிக்யூஸ், அதுக்கப்புறம் பேசிக்கான சில வீடியோஸ், அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஷின் பேப்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3rd சாப்டரில் நீங்கள் இது வரைக்கும் முடிச்சிங்க இல்லையா, அதுக்கான கொஷின் பேப்பர்ஸ் நான் ரெடி பண்ணி தரேன். ஸோ வில் கீப் சாட்டர்டே சண்டே கொஞ்சம் லீவ் வச்சுக்கலாம். ஸோ இந்த 1 வீக்கில் நீங்கள் படித்ததை சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா நாளும் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இன்றைக்கு கொஞ்சம் சில் அவுட் பண்ணி படிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபைனல்னால் எங்களுக்கு அப்படி இல்லை. பட் இப்போ இதுனா நம்ம வந்து சாட்டர்டே சண்டே பிரேக் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வில் மீட் அகெயின் பை மண்டே ஈவினிங்கு. ஸோ முன்னாடியே சைன் அவுட் பண்ணி போன எல்லாருக்கும் நான் குரூப்பில் மெசேஜ் போட்டுறேன், மண்டே தான் கிளாஸ் இருக்குது, நாளைக்கு இல்லைன்னு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம், சரியா? சூப்பர். இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுத்த வரைக்கும் நம்ம முடிச்சிடலாம். சாப்டர் 3யோட ஃபைல் நான் வந்து இன்றைக்கி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தரேன், ஓகேவா? கொஷின் ஆன்சர்ஸ்லாம் டைப் பண்ணிட்டேன். பட் இன்றைக்கி வரைக்கும் முடிச்சதை தனியாக எடுக்கணும். நான் ஒன்று பண்ணட்டுமா, மொத்தமாக 3rd சாப்டரோட கொஷின்ஸை நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வரிசை இதில் வரதெல்லாம் மட்டும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பிடிஎஃப்பில் எத்தனை பேஜ் முடிச்சிருக்கோம் பாருங்கள். ஓகேம்மா, நிறைய தான் முடிச்சிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 40 பேஜஸ் முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு 60 பேஜஸ்க்கு மேலே கண்டென்ட்டே இருக்காது, இன்னும் 20 பேஜஸ் தான் கண்டென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இதுக்கு போயிடுவாங்க, தட் இஸ் அந்த கீ டேக்அவேஸ், அது இதுக்கெல்லாம் போயிடுவாங்க. மொத்தம் எவ்வளோ கண்டென்ட் எவ்வளோ இருக்குது? மேக்ஸிமம் 60-65 பேஜ், அதுக்கு மேலே இருக்கும்னு எனக்கு தோணலை. எதுக்கும் பார்த்துக்கலாம், டாக்குமெண்டேஷன் வந்துருச்சுன்னா முடிஞ்சிடும், அவ்வளோதான். என்னோட அது 70க்கெலாம் போகுது. என்ன கொஷின் பேப்பரே இல்லையா பேக் சைடில்? வாட் இஸ் திஸ்? ஆஹா, ஆப் படிக்கும் போலையே நமக்கு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம் வாங்க. 3.72 வரைக்கும் இருக்குது, அதான் பார்த்தேன். ஓகே, ஸோ 72 இருக்குது, நம்ம 40 முடிச்சுக்கணும். 50, 60, 70, இன்னும் 32 பேஜஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 days ஷுட் பி பர்ஃபெக்ட். ஏன்னா இது வரைக்கும் நம்ம படித்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்லாம். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கான்செப்ட் ஓரியன்டாக படித்து நம்ம சில நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே இஸ் த கட் ஆஃப் ஃபார் ஃபினிஷிங் தி 3rd சாப்டர். அதை முடிச்சிட்டோன்னா 1, 2, 3 ஃபஸ்ட் சாப்டரில் 10 மார்க்ஸ், செகண்ட் சாப்டரில் 10 மார்க்ஸ், 3rd சாப்டரில் 10 to 15 மார்க்ஸ். அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் 30 மார்க்ஸ்க்கு ரெடி ஆகிடுவீங்க. டியூஸ்டேவோட 30 மார்க்ஸ்க்கு நீங்கள் ரெடி ஆகிடணும், ஓகேவா? எம்சிக்யூஸ் அப்பப்போ அனுப்புறதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மற்றபடி ஓகே தான். அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் வித் 4th. எல்லாமே நம்ம லைனாக சீரியஸாகவே ஒன்றும் போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
அதுவே போகலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். வில் ஆல் மீட் ஆன் மண்டே ஈவினிங். நடுவில் நான் கொடுக்குற எல்லா மெட்டீரியலை மட்டும் கொஞ்சம் பத்திரமா சேஃப்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கலனா கூட பரவாயில்ல, பத்திரமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயாவது. ஸோ அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய் 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 பாய். எல்லாருக்கும் பாய், எல்லாருக்கும் பாய். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய் பாய்.